கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவர்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் அல்லது என்னை குறித்து உயர்த்தி பேச வேண்டுமானால் நான் என்னுடைய பலவீனங்களை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன். நான் எதை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். இதே அதிகாரத்தில் பின்பதாக உள்ள வசனங்களை வாசிப்பீர்களானால் பவுலுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீங்கும்படி அவர் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். ஆனால் அந்த முள் அவரை விட்டு நீங்கவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை வியாதி என்கிற பலவீனம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். இந்த பலவீனம் என்னை முன்னேறி செல்ல விடுவதில்லை, நான் தாழ்த்தப்படுகிறேன், அநேக இடங்களில் நான் ஒருவேளை மேன்மைப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி கலங்கியிருப்பீர்களானால் பவுலனுடைய வாழ்விலும் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த முள் நீங்கும்படி அவர் ஜெபித்த பொழுது இயேசு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். என்னை நாளிலும் அதே வார்த்தை தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் உன் பலவீனங்களில் தம்முடைய பலனை அதிகமாக நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இஃப் ஐ மஸ்ட் பூஸ்ட், I will boast of the things that I show my weakness. என்னுடைய பலவீனங்களை குறித்து அல்லாமல் நான் ஒன்றையும் மேன்மை பாராட்டேன். வெகு தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதர்கள் தீமையை செய்ய நினைத்த பொழுதும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த அனுபவம் நம்முடைய வாழ்வில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? நாம் எதை குறித்து உயர்வாக இந்த நாட்களில் நினைத்து கொண்டிருக்கிறோம்? ஒன்று மட்டும் நிச்சயம், இன்று நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். நான் உலகத்தின் முன்பதாய் அல்லது சமுதாயத்தின் முன்பதாய் நான் மேன்மை உள்ளவன், உயர்ந்தவன் என்பதை காட்டிலும் நாம் கர்த்தரோடு கூட இணைந்து நிற்பதுதான் மிகவும் மிகவும் முக்கியமான காரியமாய் இருக்கிறது. பவுல் சொல்லும் பொழுது அப்போ 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த தேவ பலனை பெற்றுக்கொள்ளுவோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த பலத்தோடு நிற்கும் பொழுது நம்மை இந்த உலகம் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை நாங்களே உயர்த்தாதபடிக்கு உம்மிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.